பாத்தீங்க அப்படின்னா எல் சால்வடர். சோ இந்த பேர் வந்து நான் சொல்லும்போது எல்லாருக்குமே இத பத்தின விஷயங்கள் ஞாபகம் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா, இவங்க தான் வந்து ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அத இப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இத இந்த மாரி கஷ்டங்கள் வந்தாலும் இப்படி ஓவர் கம் பண்ணணுன்ற எக்ஸாம்பிளாவும் இருந்தாங்க. சோ இது எக்ஸாம்பிளா மட்டும் இல்லாம, அடுத்ததா என்ன பண்ணலாம்னு ரிசர்ச் பண்றதுலயுமே இவங்க சூப்பரா இருக்காங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரில பிரைவேட் பேங்கிங் இன்வெஸ்டர் வந்து உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக ரொம்ப முனைப்பா இருக்காங்க. சோ இது பண்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்டின்னா, ஆல்ரெடி அந்த கண்ட்ரி ஒரு கிரிப்டோ அடாப்ஷன்ல சூப்பரா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்டின்றப்போ, ஒரு பிரைவேடைசேஷன் உள்ள வரும்போது, இன்கமும் சரி, அதோடைய எஸ்டாபிலிஷ்மென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இதுக்கப்புறம் அந்த கண்ட்ரில நீங்க கிரிப்டோ அசெட்ஸ் வந்து பிட்காயின், யுஎஸ்டி இது 2த்துலயுமே சேர்ந்து நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். இத வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மெயின் மோட்டோவா அங்க வந்து இத சப்போர்ட் பண்றாங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இன்னும் உள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, அந்த நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல, அதுவுமே அதிகமாகும். சோ ஒரு கவர்ன்மெண்ட் சைடு அதோடைய இன்கமும் அதிகமாகும். சோ 2மே சேர்றப்ப அங்களுடைய எக்கனாமிக் லெவல் சூப்பரா போயிட்டுருக்கும். சோ இது பண்றது மூலியமா பிரைவேட் செக்டார் இருக்க பேங்க் எல்லாருமே வந்து இந்த அசெட்ஸ ஹோல்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலான்ற ஆப்ஷன அவங்க குடுக்குறாங்க. சோ மெயினா சோ நம்ம இததான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் சால்வடர பார்த்து கத்துக்கிட்ட கண்ட்ரீஸ் எல்லாருமே இப்போ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு இப்ப கூடுதல் பொறுப்பா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சோ எல்லாரும் நம்மள பார்த்து கத்துட்டு பண்றாங்க. சோ நம்ம எந்த ஒரு தப்பும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இவங்க இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இப்ப சொன்னேன்ல தாய்வான். இவங்களுமே வந்து எல் சால்வடர பார்த்து உள்ள வந்தவங்க தான். சோ மெயினா இவங்க மோட்டோ என்னவா இருக்கும் அப்டின்னா, அவங்க கண்ட்ரிய அழகா ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வரணும். எதுல அப்டின்னா கிரிப்டோல. இதோடைய விஷயங்கள் எல்லாமே கத்துக்கிட்டாங்க, செய்றாங்க எல்லாமே சரி. பட் அது ஃப்ரேம் ஒர்க் இல்ல அப்டின்னா, அதோடைய அவுட்கம் எல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கரெக்ட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி பண்றதுக்காக ரீசென்ட்டா ஜூன் 13 அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுல முடிவு பண்ணி எல்லாரும் சஜஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு, ஒரு சில விஷயங்கள கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இது பண்றது மூலியமா அங்க இருக்கிற விர்ச்சுவல் அசெட் புரொவைடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப தைரியமா பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆனா இது பண்றதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குன்றத அந்த கவர்ன்மெண்ட் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ப்ரியாரா எல்லா விஷயமும் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எதுக்காக இது மெயின் மோட்டிவா பண்றாங்க அப்டின்னா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும். அட் அ டைம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான பிராக்டிஸ் எல்லா இடத்துலயும் இருக்கணும். வித் ரெகுலேஷனோட. எங்கேயுமே வந்து அந்த ஹோப் வந்து குறைஞ்சிடக் கூடாது. பட் அதே டைம் வந்து அந்த பிசினஸும் சூப்பரா போணும் அப்டின்றது தான் விஷயமா இருக்கு. தாய்வான்லாம் வந்து ரொம்ப லேட்டா தான் உள்ள வந்தாங்க. பட் எல்லாரும் பண்றத பார்த்துக்கிட்டாங்க. பார்த்ததுனால அவங்களுக்கான என்ன அவங்க கண்ட்ரிக்கு எது செட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் விஷயம். சோ ஒருத்தங்கள பார்த்து ஒருத்தவங்க பண்றாங்க. பட் அதுல ரீடிசைனிங் வொர்க் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு சூட் ஆகுறது அப்படி இங்க சூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க கண்ட்ரிக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் ரீடிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சூப்பரா வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. மெட்டாவர்ஸ். நம்ம தினம் தினம் சொல்றது தான். இந்த மெட்டாவர்ஸ் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு அப்டின்னா, மெக்டின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் பிராண்டிங். அவங்க வந்து மெட்டாவர்ஸ்குள்ள வராங்க அப்டின்னா, இந்த கிரேஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல. அதுல போயிட்டோம் அப்டின்னா, நம்மளால விர்ச்சுவலா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்துல எங்க பேரும் இருக்கணும் அப்டின்றது தான் எங்க மெயின் மோட்டிவா இருக்கு. சிங்கப்பூர்ல மெக்டி வந்து அவங்களுடைய மெட்டாவர்ஸ் கான்செப்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளாலயும் இதுக்கப்புறம் அங்க போயிட்டு, அங்க வந்து நம்மளால அத பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட முடியும். அந்த ஹோட்டல் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், கேமிங் குடுத்துருக்காங்க. பீப்பிள் இன்டராக்ஷன் எல்லாம் நம்ம எப்படி இங்க பண்ற மாதிரி அங்கேயும் பண்றாங்க. சோ ஒரு ரியாலிஸ்டிக்ல இருந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போம்போது, எந்த டிஃபரன்ஸுமே இருக்கக்கூடாதுன்றத அவங்க மெயின் மோட்டோவா வச்சிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் என்ன இருக்கு? அப்டேஷன் தாங்க. அதாவது இந்த எத வந்து நம்ம அப்டேட் பண்ணாம இருக்கோமோ, நம்ம வந்து அந்த ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரில ரொம்ப பின்னாடி இருப்போம். அத வந்து யாருமே அதாவது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு கம்பெனி விரும்பவே மாட்டாங்க. அததான் இவங்களுமே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான். நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும்.
டாப் ஹாட்னா இந்த டாப்பிங் வந்து நம்மள அரௌண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படின்றது அவங்க மெயின் மோட்டிவா பாக்குறாங்க. சோ இது மூலியமா இதுக்கப்புறம் அவங்களுடைய டிஜிட்டல் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க சர்வீஸ் பண்ண போறாங்க மெட்டாவர்ஸ்ல. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றத இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க போஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அத வச்சு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பேமெண்ட் ரெவல்யூஷன். இப்ப நம்ம ஊர்ல வந்து எப்படி ஃபோன்பே, ஜிபே ஃபேமஸோ, யுகே, இயூல பாத்தீங்கன்னா மூன்பேன்றது ரொம்ப ஃபேமஸ். சோ புடிச்சுட்டாங்க. அதுதான் பாயிண்ட். சோ ஒரு ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு பேமெண்ட் ஆப்ஷன். கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. சோ அவங்கள வச்சு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, இவங்க கூட ஒரு கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல்ல இத வச்சு நம்ம மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றத PayPal வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சோ 2 பேருமே சேர்ந்து வொர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 கஸ்டமர்ஸும் ஒன்றிணைந்து அதாவது இந்த பேமெண்ட் ரெவல்யூஷன்ல கிரிப்டோவ கொண்டு வந்து எப்படி போணும் அப்படின்ற விஷயங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ 2 பெரிய நெட்வொர்க் இதுல பண்றாங்க அப்படின்னா, அந்த யூசர்ஸ் வந்து அங்க எந்த அளவுக்கு வந்து அதிகமா இத யூஸ் பண்ணணும்ன்றத அவர் ரிவீல் பண்ணியிருக்காங்கன்றதா விஷயம். சோ இப்போ ஆல்ரெடி வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. அதனால இங்க பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்ல. சோ இங்கேயுமே நல்லா வரும்ன்றத அவங்க பிலீவ் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி யுகே, யுல வந்து அவங்க என்ன பண்ணணும்ன்றத விஷயங்கள பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க 3 பேபால் மூலியமா சேர்ந்து கிரிப்டோவ வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ல இது இன்னும் ஈஸி வேயா மாறும். எல்லாரும் இத யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்து ஃபேமஸா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆப்ஷனா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. சோ அத என்ஹான்ஸ் பண்றதுக்கான விஷயங்களா தான் இந்த கொலாபரேஷன்ல அவங்க பார்க்குறாங்க. டர்க்கி. டாக்ஸ். சோ ஒரு கவர்ன்மென்ட்க்கு டாக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எப்போ ஒரு விஷயம் டாக்ஸபிளா கொண்டு வராங்க அப்டின்னா, அந்த விஷயத்த அவங்களால அவாய்ட் பண்ண முடியலன்றது தான் அர்த்தம். ஏன்னா அதோட குரோத் அதிகமா இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த டாக்ஸ வந்து அவங்க குடுத்துட்டாங்க அப்டின்னா, அத ரெகுலேட் பண்றதுக்கான வழியாவும் அமையும். அது மூலியமா கவர்ன்மென்ட்க்கு ரெவென்யூவாவும் வரும். சோ இப்போ இத யார் பண்ணிருக்காங்க அப்டின்னா டர்க்கி. சோ இவங்கலாம் வந்து எவ்வளவு நாள் இல்ல வந்திருக்காங்கன்னு நீங்க அந்த நியூஸ்லாம் வந்து நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியும். ரீசென்ட்டா தான் உள்ள வந்தாங்க. பட் உள்ள வரும்போதே என்ன அப்டின்னா, அவங்க பண்ற விஷயங்கள் கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ ரீசென்ட்டா அங்க வந்து கொஞ்சம் இந்த எக்கனாமிக்கலா வந்து ஒரு டவுன் ஆயிடுச்சு. சோ அத கம்பன்சேட் பண்றதுக்காகவும், ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்டின்றத அவங்க பிலீவ் பண்ணி இத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மெயினா இத எப்படி கொண்டு போறாங்க அப்டின்னா, இந்த ரெகுலேஷன் பண்ணிட்டு, இது டாக்ஸபிளா ஆக்கிட்டோம் அப்டின்னா, அந்தோடைய ஃப்ளோ வந்து கண்டிப்பா யாரும் தடுக்க முடியாது. அதுதான் விஷயம். சோ சூப்பரா வந்து அடுத்த கட்ட ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளான்ல இதுவுமே வச்சிருக்காங்க. இது இல்லாம இன்னும் 2, 3 பிளான் அவங்க வச்சிருக்காங்க. பட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டெஸ்டிங்ல வச்சிருக்காங்க. அது முடிஞ்சிடுச்சு அப்டின்னா, இத விட இன்னும் அதிகமா என்னலாம் பண்ண முடியும் அப்டின்றதையும் அவங்க பார்த்து அத பீப்பிள்க்கு குடுத்துருவாங்க. சோ யாருமே வந்து ப்ளூம் ஆயிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியா வேண்டான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது சொல்லிட்டாங்க அப்டின்னா, அந்த கண்ட்ரி எல்லாம் மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ அத அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டின்றது தான் பார்ப்பாங்க. சோ இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ் சாம்பியன். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ ஆல்.